இன்று நாம் பார்க்க இருப்பது செவ்வாயின் 6ஆம் இட சம்பந்தமும் கடன் பிரச்சனை. பொதுவாக பிரச்சனைகள் பணம், மனம், நோய் என்ற 3 மூலவேர்களின் தாக்கத்தால் தான் ஏற்படுகின்றது. இந்த பிரச்சனைகளை உருவாக்குவது லக்கணத்திலிருந்து 6ஆம் இடமாகும். ஜாதக ரீதியாக இத்தகைய கடன் தொல்லைகளை தரும் கிரகம் செவ்வாயாகும். நவக்கிரகங்களும் 6ஆம் இட சம்பந்தமும் பெறும்போது அவரவர் ஆதிபத்திய காரகஸ்தான சார வழிகளில் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அவர்களின் பலத்தை பொறுத்து பிரச்சனைகள் கடுமைகள் கூடும் அல்லது குறையும். செவ்வாய்க்கும் 6ஆம் இடத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டால் ஜாதகர் பெரும் கடன் பிரச்சனைகளால் அவதியுறுகிறார். காலபுருஷ தத்துவப்படி விளக்கம் காணலாம். செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷத்திற்கு அதிபதி. செவ்வாய் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையும் துணிவையும் முன்பின் யோசனை செய்யாத மூர்க்க குணங்களையும் வேகம் விவேகம் அதிகம் கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு மிகப்பெரிய கிரகம். இந்த குணங்கள் நிறைந்த இந்த செவ்வாய் எல்லாம் கடன்பட்டு அவதியுறுபவர்களுக்கு இதன் தாக்கத்தை நாம் பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின்படி தன பாவமான 2ஆம் இடமான ரிஷபத்திற்கு மேஷம் விரயஸ்தானம். இழப்பு, கஷ்ட நஷ்டம், துன்பம், திடீர் விபத்து, பிரச்சனைகள், வழக்கு இவற்றையெல்லாம் தரக்கூடிய கிரகம் 8ஆம் பாவமான செவ்வாயின் வீடாகும். காலபுருஷனின் தனபாவம் 2ஆம் வீடான ரிஷபம். அந்த ரிஷபம் ஒரு ஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசிக்கு பாதகஸ்தானம் மகர ராசி ஆகும். ஆகவே மகரம் ரிஷபத்திற்கு பாதகமாகிறது. ஆக காலபுருஷ தத்துவத்தின்படி தனஸ்தானத்துக்கு பாதகஸ்தானம் மகர ராசி ஆகும். ஆகவே அங்கே செவ்வாய் உச்சம் பெறுகிறார். தனக்காரகனான குரு உச்சமடையும் கடகத்தில் செவ்வாய் நீசம் பெறுகிறார். குரு நீசமடையும் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இந்த நிலை பணப்பிரச்சனைக்கும் செவ்வாய்க்கும் உள்ள தொடர்பை தெரியப்படுத்துகிறது. கன்னி செவ்வாய் கடலையும் வற்றச் செய்யும் என்பது ஜோதிட பழமொழி. காலபுருஷனின் 6ஆம் இடமான கன்னியில் செவ்வாய் நின்றால் கடலளவு செல்வம் வந்தாலும் அவையெல்லாம் கரைந்து போகும் என்று சொல்லுவார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் அனுபவிக்கும் கடன் பிரச்சனைக்கும் செவ்வாயே காரணமாகிறது. 2ஆம் பாவமும் 2ஆம் அதிபதியும் குரு சுக்கிரன் எந்த நிலையிலும் இவர்கள் செவ்வாய்க்கு சம்பந்தப்படக்கூடாது. அவ்வாறு அவர்கள் சம்பந்தப்பட்டு நிலையில் 6ஆம் இடத்துக்கும் 6ஆம் அதிபதிக்கும் சம்பந்தம் பெறும் போது தீராத கடனை கொடுத்து அவர்களை கடனாளியாக ஆக்குகிறார்கள். ஆகவே கடன் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமான செவ்வாய் 6க்கும் 6ஆம் இடத்திற்கும் சம்பந்தம் பெறக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த கிரக நிலைகளை கவனித்து அதற்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.